ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உசிகி அம்மா பேசுகிறேன். ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாளான இன்றைக்கி அம்மா நம்மளுக்கு குங்கும அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாங்க. சரி, இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆதிசங்கரரை தான் பார்க்க போகிறோம். ஆதிசங்கரையும் பராசக்தி அம்மனையும் அவங்களுடைய பந்தத்தை நம்ம எவ்வளோ சொன்னாலுமே அது ஈடே ஆகாது. அவங்களுடைய பந்தம் பாசம் அவ்வளோ இனிமையானது. அதை ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆதிசங்கரர் குழந்தையாக இருக்கும்போதே ரொம்ப பக்திமயமாக அவங்க அப்பா அம்மாவால் வளர்க்கப்பட்டார். அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பண்ணார், தீவிரமான பக்தியில் அவங்க அம்மாவோட அனுமதியோடு அவர் சன்னியாசம் வாங்கிக்கிட்டார். அப்படி அவர் சன்னியாசம் வாங்கும்போது பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற அம்மா ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க. இப்படி ஒரு சின்ன குழந்தை பிக்ஷை கேட்குதே, நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுருங்கி போன ஒரு நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க. அப்போ அந்த குட்டி பையனாக இருக்கிற ஆதிசங்கரர் இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்னு மனசு இருக்குது, ஆனால் இவங்களுக்கு வசதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ரொம்ப உரிமையாக அம்மா இவங்களுக்கு காசு இல்லை, இவங்களுக்கு நீ காசு கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே லக்ஷ்மி என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவங்களுக்கு அப்படியே செல்வமாக பொழியிறாங்க. இன்னைய தேதி வரைக்குமே நம்மளுக்கு ஏதாவது பணப்பிரச்சனை அப்படின்னாக்கா ஆதிசங்கரர் சொன்ன அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தான் நாம் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அவர் இந்த இந்தியா முழுவதுமே அவருடைய பாதங்கள் படாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த பாரத தேசம் முழுதும் நடந்த இந்து மதத்தை பரப்பியிருக்காரு. அப்படி அவர் ஒவ்வொரு ஊராக போய் இந்து மதத்தை பரப்பும் போது அவர் ஒரு இடத்துல அம்மாவை பார்க்குறாரு. அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க. அம்மா கோபமாக இருக்கும்போது பையன் அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, நீ ரொம்ப அழகாக பேசுகிறம்மா, நீ ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவர் சௌந்தரிய லகரி அப்படிங்கிற பாடலை எழுதியிருக்காரு. அம்மாவோட வீரத்தை சொன்னோம்னாக்கா அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடும்ல, அதுக்காக அவர் மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா பாடல்களை நம்மளுடைய ஆதிசங்கரர் அம்மாவுக்காக எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அம்மாவோட கோபத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணி அதில் அம்மாவை ஆவாகனம் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் ஆவாகனம் பண்ணின இடம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன், அதுக்கப்புறமேட்டு திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்மன். இந்த அம்மாவோட கோபத்தை தணிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ரீ சக்கரத்தை அந்த அம்மாவுக்கு காதனியாகவே போட்டிருக்காரு. அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கிற கனகதுர்கா ஆலயத்துலேயுமே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. நம்மளுடைய மூகாம்பிகையில் இருக்கிற மூகாம்பிகை அம்மனுடைய ஆலயத்துலேயுமே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்ரீ சக்கரத்தை நாமளும் வழிபடலாம் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகளையுமே அவர் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஆதிசங்கரருடைய பாடல்கள் நம்மளுக்கு துணை நிற்கும். அதே மாதிரியே அவர் சொன்ன வழிபாட்டை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம கூடவும் எப்போவும் அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் எப்போவும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பராசக்தியை வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.